Hi viewers, welcome to Pebbles. இன்னைக்கு வீடியோல jewels எல்லாம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒரு foam sheet வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு glitter foam sheet எடுத்துர்க்கேன் golden color. எந்த டிசைன் வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். டிசைன்ஸை நீங்க எப்படி வேணாலும் drawing வரைஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் கிரீடம் எடுத்துர்க்கேன். அதுக்கு ஓரத்துல கம் தடவுறேன். The green color ball chain ஓட்ற அந்த ஓரங்கள்ல மட்டும் வளையற மருந்து அப்படியே ஒட்டிக்கலாம். இல்ல இந்த மாதிரி கட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டிக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு சைடோட அந்த கர்வ் வரைக்கும் ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு கட் பண்ணியிருக்கேன். இந்த ஓரங்கள் ஃபுல்லா இந்த மாதிரி green color ball chain ஒட்டிட்டு இருக்கேன். இப்போ இந்த ரெண்டு கார்னர் ஒட்டனதை வெட்டிடுங்க. இதே மாதிரி அந்த சைடு கார்னரும் ஒட்டியாச்சு. இப்போ கிரீடத்துக்கு கீழே ரெண்டு சைடும் கம் தடவிட்டு அதே மாதிரி கிரீன் கலர் பால் செயின் ஒட்டியிருக்கேன். ஒட்டியாச்சு. இப்போ மீதியை கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம கிரீடத்துக்கு ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ ஆரம் அதே மாதிரி கார்னர்ல கம் தடவிக்கோங்க. ஒரு சைடு கம் தடவிருக்கேன். கிரீன் கலர் பால் செயின் ஒட்டிக்கோங்க. ஓரத்துல சுத்தி வளைச்சு ஒட்டக்கூடிய இடத்துல மட்டும் நீங்க வளைச்சு ஒட்டிக்கோங்க. வளைக்க முடியலன்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டு மறுபடியும் கம் தடவிட்டு ஒட்டிக்கலாம். இப்போ டாலர்ல ஒட்டிட்டு இருக்கோம். இன்னொரு சைடு அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. மீதியை கட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு கம் தடவிக்கோங்க. கீழே வரைக்கும் தடவிட்டு இப்போ அதே மாதிரி கார்னர்ல பால் செயின் ஒட்டிக்கோங்க. ஒட்டியாச்சு. மீதியை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து நடுவில் இருக்க அந்த ஆரம்க்கு நடுவில் கம் தடவுறேன். கிரீன் கலர் பால் செயின் ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி கார்னர்ல இதே மாதிரி நான் எல்லாத்துக்குமே ஒட்டி வச்சிட்டேன் கிரீன் கலர். இப்போ ஆரம்க்கு நடுவில் இருக்க டாலர் சுற்றி கம் தடவிட்டு கோல்டன் கலர் பிளாஸ்டிக் குந்தன் ஒட்டிக்கோங்க. பிளெயின் குந்தன் இந்த மாதிரி டாலருக்கு ஓரம் மட்டும் ஒட்டிக்கோங்க. இப்போ மறுபடியும் அதே மாதிரி கீழே இருக்க பெரிய டாலருக்கும் கிரீன் கலர் பால் செயினுக்கு அடுத்த லைன் கோல்டன் கலர் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ சென்டரில் கம் தடவி மிரர் ஒட்டிக்கோங்க. சின்னது பெருசு ரெண்டுத்துக்குமே அதே மாதிரி எல்லாத்துக்குமே சென்டரில் கம் தடவி மிரர் பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
க்ரௌனுக்கு மட்டும் மேலே ஒன்று கீழே ஒன்று 2 பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மிரரை சுற்றி கம் தடவிக்கோங்க. இது வந்து கையில் கட்டக்கூடிய ஜுவல், கோல்டன் கலர். சேம் அந்த ஆரம் கோட்டின அதே குந்தன் ஒட்டிக்கோங்க. எல்லா மிரர் சுற்றியும் கம் தடவிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. சுற்றிரும். இப்போ நான் க்ரௌனுக்கு ஒட்டிகிட்டு இருக்கேன். மேலே இருக்க மிரருக்கு சுற்றிரும். அதே மாதிரி கீழே இருக்க அந்த மிரர் குந்தனுக்கு சுற்றி கோல்டன் கலர் குந்தன் ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கும் மிரர் சுற்றி குந்தன் ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒட்டியாச்சு. அவ்வளோதான், ஜுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம சைடில் 2 சைடும் கட்டுறதுக்கு நமக்கு நூல் வேணும். அதுக்காக இந்த மாதிரி ஊசி நூல் வச்சு உள்ளே கோத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு லென்த்து எடுத்துக்கோங்க நூலை. இந்த மாதிரி ஊசி நூல் வச்சு எடுத்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி முனையில் நாட் போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஓரங்களில் ஓட்டை போட்டு நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். க்ரௌனுக்கு இந்த மாதிரி 2 சைடும் ஓட்டை போட்டிங்கன்னா கயிறு கட்டிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம துர்காமாவோட ஜுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.